நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தி எங்க இருந்து அனுப்புறதுக்காக தாமு மேல பழி போட்டியா? பின்ன ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு கேள்விப்பட்டது இல்லையா? அதுவும் இல்லாம அவங்க இருந்தா வேலையே நடக்காது. அப்புறம் எப்படி என் அக்காவுக்கு நான் மேக்கப் போட்டு விடுறது? வேலையை பார்க்கலாமா? சரி. ஜீவிதா கண்ணு, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம போலாமா? சரி. நல்லா இருந்தா வா. ப்ளீஸ் கடவுளே, இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடு. அக்கா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நீ என் உயிரை பறிச்சுக்கோ ப்ளீஸ். எவ்வளவு செய்கை பண்ணாலும் நான் இந்த சாரில எப்படி இருக்கேன்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சித்தி, நீங்க பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. பாதி கத்ரீனா, பாதி கரீனா. சரியா சொன்ன. அதனாலதான் இந்த வீட்லயே எனக்கு பொண்ணு மட்டும் எல்லாரை விட ரொம்ப பிடிக்கும். ஆஹா, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க்யூ அத்தா. வினய், இன்னைக்கு கல்யாணத்துக்கான முதல் ஃபங்க்ஷன். எல்லா கல்யாணத்தையும் எப்படி அம்மன் பூஜை பண்ணி ஆரம்பிப்பாங்களோ அதே மாதிரி மாப்பிள்ளைய மணமேடைக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணி நெத்தியில திலகமிட்டு உன்னை கூட்டிட்டு போவோம். மேடம், ஜஸ்ட் a minute. இந்தாங்க. சந்தோஷமா இரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட 5 வயசுல இருந்து இந்த நாளுக்காக தான் நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஆனா அக்கா, அண்ணி தான் இங்க ஏற்கனவே வந்து இந்த ஹாரத்தையெல்லாம் எடுத்துட்டாங்களே. பரவாயில்ல, நான் எடுத்தாலும் நீங்க எடுத்தாலும் ஒண்ணுதான் இல்ல நீ. வாங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. மா, அம்மா நீங்களும் ஆர்த்தி எடுங்களேன். 2 அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தா என் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாயிடும். பாப்பா வாங்க.
எங்க கூட வா வா வான்னு சொல்றேன்ல வா. அட வினய் எவ்வளவு அழகா இருக்கான்ல. இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. நீங்களும். மாப்பிள்ளையோட அம்மா வந்து பொண்ணோட கையில வளையல் போடுங்கம்மா. அண்ணி, ஜீவிதாக்கு நீங்களே வளையல் போட்டு விடுங்க. ஜீவிதா உங்களுக்கும் மருமக மாதிரி தானே? ஜீவிதா, கல்யாண பொண்ணுக்கு எதுக்கு பச்சை கலர் வளையல் போடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அது எதுக்குன்னா பொண்ணும் மாப்பிளையும் தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக. உனக்கும் புரிஞ்சுதா? வசந்தி, ஒரு கையில வளையல போட்டு என் கடமையை நான் முடிச்சிட்டேன். இன்னொரு கையில நீ வளையல போட்டு உன் கடமையை முடி. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க 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 அரவிந்தர், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்தது ரொம்ப நன்றி. என்ன பேசுறீங்க விக்ரம் சார்? நீங்க கூப்பிட்டு உங்க வீட்டு விசேஷத்துக்கு என்னால வராம இருக்க முடியுமா? சொல்லுங்க. சுந்தர், வணக்கம். இவரை பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க ப்ளீஸ். या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। माता कालिका माता कालिका। இந்த அங்கிள் ரொம்ப நல்லா பாடுறாரு. சினிமால சிங்கரா ட்ரை பண்ணலாம்ல? இவர் சிங்கர் தாமா. விஸ்வா கூட ரொம்ப நல்லா பாடுவான் தெரியுமா? அவனுக்கு இந்த மாதிரி பக்தி பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். மெய் மறந்து கேட்பான்.
விஸ்வா பாடுவானா? ஆனா அன்னைக்கு நாங்க பஸ்ல வந்துட்டு இருந்தப்போ அந்தாக்ஷரி விளையாடணும். அப்போ விஸ்வாவை பாட சொன்னா எனக்கு பாட்டு பிடிக்காதுன்னு சொன்னா. அவன் உன்கிட்ட சும்மா சொல்லியிருப்பான். ஜீவிதா ஜீவிதா இன்னைக்கு அழகா இருக்கால? உங்க பாட்டி சொன்னாங்க அவ கட்டியிருக்கிற இந்த புடவை உங்க அம்மாவுதாமே. மாலதி, மாலதி, மாலதி என்னாச்சு? மாலதி, மாலதி, மாலதி கடம். ஓ காட், உடம்புலாம் பயங்கரமா சுடுது. या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै என்னாச்சு உனக்கு? இல்ல டல்லா இருக்கேன்னு கேட்டேன். இல்ல ஒண்ணு இல்ல. இந்த மாலதி எங்க போயிட்டா? மாலதி, 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 மாலதி எழுந்துரு. தமு, மாலதி எங்கேயாவது பாத்தியா? மாலதி அக்காவா? இங்கதான் எங்கேயாவது இருக்கணுமே. மாலதி அக்கா. மாலதி இங்க இல்லடா. ஒருவேளை மாலதி இங்க இல்லாத விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு. போய் மாலதி எங்க இருக்கான்னு தேடு. மாலதி எழுந்துரு. வெல்கம் பேக். என்ன காஞ்ச செடி நினைச்சியா இவ்ளோ தண்ணி ஊத்திருக்க? பூ கூட பூத்திருக்கு பாரு. விளையாடுறியா?
ஒரு தேங்க்யூ சொல்லணும்னு கூட தோணல. நான் சரியான நேரத்துக்கு வரல, நீ மயங்கி படிக்கட்டுல உருண்டு போயிருப்ப. உனக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டு தான். ஐம் சாரி. சாரி சொல்லு, ஆனா தேங்க்யூ மட்டும் சொல்லாத என்ன? ஓய், யார தேடுற? மாலதி அக்காவை தேடிட்டு இருக்க. அவங்கள எங்கேயும் காணோம். அடா வெனடா சின்ன பொண்ணா தொலைஞ்சு போறதுக்கு. இங்க எங்கேயாவது தான் இருப்பா பாரு. இல்லப்பா, அவங்கள எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அவங்கள எங்கேயுமே காணோம். என்னடா சொல்ற நீ? அப்பா மாலதி அக்காவை காணுங்கிற விஷயம் பாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு ஜீவிதா அக்கா சொன்னாங்கப்பா. அட நீங்க ரெண்டு பேரும் அப்படி கூடி கூடி என்னதான் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு சொல்லுங்களேன். மாலதி எங்க போனான்னு தெரியல, போய் தேடி பாரு. அட கடவுளே. நீ அந்த பக்கம் போய் பாரு. நீ எங்க இருந்து போற? இப்பதான் நீ அங்க மயங்கி இருந்தா அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வந்த. எனக்கு ஒண்ணு ஆகல. பூஜையை முடிக்கிறதுக்குள்ள நான் போனேன் ப்ளீஸ். இதுக்கப்புறமும் போணுமா? இங்க பாரு மாலதி, உனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது. இப்ப நான் சொல்றத கேட்கல, அப்புறம் நானே உன்னை ஜீவிதாண்டி கிட்ட போய் சொல்லிடுவேன். என்ன சொல்ற? போகட்டுமா? சரி, அப்ப நான் போறேன். விஸ்வா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். உட்காரு. இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல உங்களோட மூட கெடுக்கணுமா? நீயே சொல்லு. ஓகே. நீ இந்த மாதிரி நேரத்துல ஜீவிதா அக்கா கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அவளால இதை தாங்கிக்கவே முடியாது. யோசிச்சு பாரு, நான் மட்டும் மாமா கிட்ட போய் மாமா விஸ்வாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷனை நிறுத்துவாரா இல்லையா? ரைட். எனக்கு இந்த ஜுரம் அடிக்கடி வரும். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இங்க பாரு விஸ்வா, ஒண்ணு மிஸ் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா கீழே நிறைய பேர் என்ன மிஸ் பண்றாங்க. இங்க பாரு மாலதி, நான் ஜீவிதா நீ கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன். அதே நேரத்துல உன்னை போகவும் விட மாட்டேன். அப்புறம் ஜுரம் இன்னும் அதிகமாயிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி அத்தை, மாத்தி தேடிட்டு இருந்தேன். அவன் எங்க போறான்னு தெரியல. வீடு பூரா தேடி பார்த்துட்டேன். என்ன எங்கேயுமே போகாம இங்கேயே உட்கார சொல்றியா? இத பாரு, எங்க ஃபேமிலி டாக்டரோட கிளினிக் இங்க பக்கத்துல தான் இருக்கு. நீ என் கூட வா, அவர் உன்னை செக்அப் பண்ணுவாரு. லெட்ஸ் கோ, கம். இங்க பாரு, எனக்கு எந்த டாக்டர் கிட்டயும் வர ஐடியா இல்ல. அப்ப நான் நீ கிட்ட போய் சொல்றேன். நீ ஏன் என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்க? நான் ஒன்னும் பிளாக்மெயில் பண்ணல, அட்வைஸ் பண்றேன். டாக்டர் உன்னை பார்த்து உனக்கு ஒண்ணு இல்ல, இது சாதாரண ஜுரம் தான் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணு. நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன சரியா? சரி, ஓகே, வரேன். ஆனா திரும்பவும் சொல்றேன், எனக்கு வந்திருக்கிறது ரொம்ப சாதாரண ஜுரம் தான். தட்ஸ் இட். இருந்தாலும் பரவாயில்ல. வா, எழுந்துரு. ஆனா ஒண்ணு, அங்க வரணும்னா ஒரு கண்டிஷன். அவர் இன்ஜெக்ஷன் போட வந்தாருன்னா நான் ஓடி வந்துருவேன். சரி, அவர் போட மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன். என்னது? தெரியல, ஏதாவது கீரை இருக்கும். ஓ, அப்படியா? கிளம்பு. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல, லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா? ஆரம்பிக்கலாமா? நீங்க நிக்க வேண்டாம், அங்க வந்து உட்காருங்க. தலைவலி அதிகமாயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் மருந்துக்கு ஏற்பாடு பண்றேன். எங்க போயிருப்பா இந்த மாலதி? கொஞ்சம் நாக்க நீட்டுங்க. போதும். ஜுரம் எப்பத்துல இருந்து இருக்கு? இப்பதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்படியா? ஏன் போய் சொல்ற? டாக்டர் சார், இவளுக்கு ரொம்ப நேரமாவே ஜுரம் இருக்கு, அவளை நம்பாதீங்க, அவ போய் சொல்றா. டாக்டர், நீங்க இவங்களோட ஃபேமிலி டாக்டர் தானே? விஸ்வாக்கு சின்ன விஷயத்தை பெருசு பண்ற வியாதி இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லையே. அத பத்தி எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவரு சரியான நேரத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு.
இப்போதைக்கு சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன். அதை சாப்பிட்டும் உங்களுக்கு ஜுரம் குறையலன்னா சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். டெஸ்டா? அப்படின்னா இன்ஜெக்ஷனா? ப்ளீஸ் 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 இன்ஜெக்ஷன் மட்டும் வேணாம். அதை பார்த்தாலே நான் மயங்கி விழுந்துருவேன். டோன்ட் வரி, அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் ஏற்படாது. நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை சாப்பிட்டா ஜுரம் போயிடும். உங்களுக்கு சாதாரண வைரல் ஃபீவர் தான். வைரல் ஃபீவர். குட். இதில் இருக்கிற மாத்திரையை வாங்கி கொடுங்க, ஜுரம் சரியாயிடும். அம்மா, வீடு முழுக்க தேடியாச்சு, மாலத்தி எங்கேயுமே இல்ல. அவ போனை கூட ரூம்லயே வச்சுட்டு போயிட்டான். பாட்டி, இதோ நான் வந்துட்டேன். டென்ஷன் ஆகாதீங்க. மாலதி, நீ எங்க போயிருந்த? அனி, அத நான் சொல்றேன்.